Welcome to my video. In this video, we're going to see about Android setup. Okay, but without Android Studio. That is the case. ஓகே. ஸோ நம்ம வந்துட்டு இது வரைக்கும் வெப்ல மட்டும்தான் ரன் பண்ணியிருக்கோம் நம்மளோட அப்ளிகேஷன்ஸை. இப்போ இதுக்கப்புறமா நம்ம ஆண்ட்ராய்டில் ரன் பண்ணுவோம். மேக் சிஸ்டமில் செட்டப் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு நம்மளால ஐஓஎஸை வந்துட்டு ரன் பண்ண முடியும். ஐஓஎஸ் விண்டோஸில் நம்ம ரன் பண்ண முடியாது. ஓகே. ஸோ ஆண்ட்ராய்ட் செட்டப்பை நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கமெண்ட் ப்ராம்ப்டில் Flutter space doctor. ஸோ வித்தின் அ ஃபியூ செகண்ட்ஸில் வந்துட்டு டோட்டலாக லோட் ஆகிடும். இதில் ஆண்ட்ராய்ட் டூல் செயின் இந்த ஒரு ப்ராசஸ் வந்துட்டு க்ரீன் டிக் இருந்தா ஓகே ஆயிருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை வந்துட்டு கண்டினியூ பண்ண வேணாம். ஓகே, இந்த வீடியோவும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் டோட்டலாகவே. ஸோ இது ரெட் மார்க்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஆண்ட்ராய்ட் செட்டப்பை வந்துட்டு பண்ணலாம். ஓகே, ஸோ க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோமில் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ சர்ச் பண்ணி அந்த சைட்குள்ளே போய்க்கோங்க. தென் திஸ் ஒன் ஸோ இந்த பர்டிகுலர் லிங்க்கை நீங்கள் ஃபாலோ பண்ண தேவையில்லை. ஓகே, நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ டவுன்லோட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இதுக்கு கீழே வந்தீங்கன்னா யூ ஆர் ஏபிள் டு சி கமெண்ட் லைன் டூல்ஸ் ஒன்லி. ஓகே, இந்த கமெண்ட் லைன் டூல்ஸ் ஒன்லியில் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் விண்டோஸ்க்கு இருக்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை வந்துட்டு அக்ரி பண்ணி இந்த கமெண்ட் லைன் டூலை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இது டவுன்லோட் ஆகிருக்கும். ஸோ ஃபோல்டரில் வந்துட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஜிப் ஃபோல்டரில் இருக்குது. ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, வித்தின் அ ஃபியூ மினிட்ஸில் வந்துட்டு இது எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். ஸோ இது எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. இதுக்குள்ளே வந்துட்டு கமெண்ட் லைன் டூல், அதுக்குள்ளே பின் ஃபோல்டர்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணணுன்னா டைரெக்டாக சி ட்ரைவுக்கு போயிட்டு இந்த இடத்துல நம்ம இந்த சோர்ஸ்க்குள்ளே நம்ம ஃப்ளட்டர் க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல, அதே மாதிரி இந்த சி ட்ரைவுக்குள்ளே ஆண்ட்ராய்டுன்ற ஒரு ஃபோல்டரை வந்துட்டு க்ரியேட் பண்ணணும். ஆண்ட்ராய்டு. ஓகே, இந்த ஆண்ட்ராய்டுக்குள்ளே வந்துட்டு இன்னொரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும். கமெண்ட் எக்ஸாக்டாக வந்துட்டு இந்த ஃபோல்டரில் இருக்கிற ஸ்பெல்லிங் கமெண்ட் லைன் டூல்ஸ். ஓகே, எக்ஸாக்டாக இதில் இருக்கிற ஸ்பெல்லிங்கை நம்ம இங்கே கொடுக்கணும். F2 ப்ரெஸ் பண்ணால் நம்ம ரீநேம் பண்ண முடியும். கமெண்ட் லைன் டூல்ஸ். ஓகே, தென் இதுக்குள்ளே போய் இன்னொரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணணும். இதோட நேம் வந்துட்டு லேட்டஸ்ட். ஓகே, இந்த லேட்டஸ்ட்குள்ளே தான் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க இந்த கமெண்ட் லைன் டூலோட ஃபோல்டர்ஸ் இருக்குல்ல, பின் அண்ட் லிப், இது ரெண்டுத்தையுமே வந்துட்டு காப்பி ஆர் கட் வாட் எவர். ஓகே, அதை வந்து சி ட்ரைவ்க்குள்ளே போயிட்டு ஆண்ட்ராய்டுக்குள்ளே போயிட்டு நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்க லேட்டஸ்ட் ஃபோல்டருக்குள்ளே வந்துட்டு பேஸ்ட் பண்ணணும். ஓகே, டோட்டலாக வந்துட்டு செட் ஆகிடுச்சு. தென் மின்குள்ளே போனீங்கன்னா உங்களால் வந்துட்டு இந்த பர்டிகுலர் பேட்ச் ஃபைல்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். ஓகே, இது கொஞ்சம் டெக்னிக்கலாக தான் இருக்கும். இந்த இடத்துல இந்த லொக்கேஷனை வந்துட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகும். பேக் ஸ்பேஸ் அமுத்திட்டு அந்த ஆன் த ஸ்பாட் வந்துட்டு நீங்கள் CMD அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டெர்மினல் வந்துட்டு ஓப்பன் ஆகும் டோட்டலாக. ஓகே, இந்த டெர்மினல் எதுக்காக நம்ம இந்த மாதிரி இங்கேருந்து நம்ம கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுறோன்னா வித் திஸ் லொக்கேஷன் இந்த கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்துட்டு ஓப்பன் ஆகும். அதுக்காக இது வந்துட்டு ஒரு சின்ன ட்ரிக்கு தான், கமெண்ட் ப்ராம்ப்டை வந்துட்டு லொக்கேஷனில் ஓப்பன் பண்ணுறது. ஓகே, தென் இந்த இடத்துல என்ன பண்ணணுன்னா இங்கே SDK மேனேஜர்னு இருக்குல்ல, அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. SDK மேனேஜர் ஸ்பேஸ் டபுள் கொட்டேஷன். இந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ளே platform stipend tools.
ஓகே, தென் ஒரு ஸ்பேஸ் விட்டு பிளாட்ஃபார்ம் செமிகாலன் ஆண்ட்ராய்ட் -33. ஓகே, ஸோ கொட்டேஷனை முடிச்சுட்டு ஒரு என்டர் தட்டுங்க. அதுக்கு முன்னாடி இந்த பிளாட்ஃபார்ம் வந்துட்டு பிளாட்ஃபார்ம்ஸ், ஓகே, பிளாட்ஃபார்ம் இல்லை பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் என்டர். ஸோ வித்தின் அ ஃபியூ மூமெண்ட்ஸில் இன்டர்நெட்லேருந்து எல்லாமே லோட் ஆகிடும். லோட் ஆகிட்டு எஸ் ஆர் நோ கேட்குது. எஸ் கொடுத்துருங்க. ஸோ வித்தின் அ ஃபியூ மூமெண்ட்ஸில் வந்துட்டு இன்டர்நெட்டில் இருந்து அந்த பேக்கேஜ் வந்து டோட்டலாக வந்துட்டு டவுன்லோட் ஆகிடும். ஸோ எல்லாமே வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. அதே மாதிரி என்ன பண்ணணும்னா பில்டு டூல்ஸ் அதையும் வந்துட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். SDK மேனேஜர் ஸ்பேஸ் பில்ட் -tools செமிகாலன் 34.0.0. ஓகே, அண்ட் கொட்டேஷனை முடிச்சுட்டு என்டர் தட்டுங்க. இதுவும் வித்தின் அ ஃபியூ மொமெண்ட்ஸில் வந்துட்டு செட் ஆகிடும். தென் அட்லாஸ்ட் ஒரே ஒரு ஸ்டெப் தான் இருக்குது. அது வந்துட்டு என்விரான்மெண்ட் வேரியபிளில் வந்துட்டு இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் டூல்ஸ் பார்த்தை வந்துட்டு செட் பண்ணுறது. ஸோ அதையும் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ எல்லாமே வந்துட்டு செட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோல்டரை போய் பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரியும் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃபோல்டர் மட்டும்தான் இருக்கும். இப்போ நம்ம இதெல்லாம் பண்ணதுனால எல்லா ஃபோல்டர்ஸுமே வந்திருக்கு. ஓகே, ஸோ இதில் இந்த பிளாட்ஃபார்ம் டூல்ஸ்ன்னு இருக்குல்ல, இந்த லொக்கேஷனை ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு என்விரான்மெண்ட் வேரியபிள் வந்துட்டு எப்படி போகணுன்னா திஸ் பிசிக்கு போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் சூஸ் பண்ணி அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங்ஸுக்கு போயிட்டு என்விரான்மெண்ட் வேரியபிளில் பாத்தில் வந்துட்டு ஆட் பண்ணணும். ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்னென்னா ஆண்ட்ராய்ட் செட்டப் வந்துட்டு நம்ம பண்ணி முடிக்கலை, இன்னும் ஒரு ஸ்டெப் இருக்குது. ஓகே, ஸோ என்ன பண்ணணுன்னா ஃபைல் எக்ஸ்ப்ளோரருக்கு போயிட்டு ஆண்ட்ராய்டு இந்த ஆண்ட்ராய்ட் பாத்தை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு என்விரான்மெண்ட் வேரியபிளில் எப்படி நம்ம ஜாவா ஹோம் க்ரியேட் பண்ணோமோ அதே மாதிரி ஒரு நியூவில் ஆண்ட்ராய்டு ஹோம், ஓகே, கேபிட்டலில் _home இங்கே பாத்தை வந்து செட் பண்ணணும். ஜாவா இன்ஸ்டாலேஷன் வீடியோ வந்துட்டு நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். நீங்கள் ஜாவா இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்துட்டு பண்ண முடியும். ஜாவா தான் வந்துட்டு ப்ரைமரி ஸ்டெப். ஓகே, தென் ஓகே கொடுத்துருங்க. ஓகே ஓகே, ஸோ எல்லா செட்டப்புமே வந்துட்டு முடிஞ்சிடுச்சு. ஓகே, திரும்பி கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணணும். அதே கமெண்ட் ப்ராம்ப்டை வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது. கமெண்ட் ப்ராம்ப்டில் ஃப்ளட்டர் டாக்டர் திரும்பியும் இதுவே வந்து கொடுங்க. ஸோ வித்தின் அ ஃபியூ மினிட்ஸில் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு வந்துடும். அண்ட் இதில் எரர் காமிக்கலை, லைசன்ஸை மட்டும் அக்ரி பண்ண சொல்லுது. ஃப்ளட்டர் டாக்டர் ஆண்ட்ராய்டு லைசன்ஸ் இந்த லைனை வந்துட்டு அப்படியே காப்பி பண்ணுங்கள். ஓகே, இதை காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரன் பண்ணுங்கள். ஃப்ளட்டர் டாக்டர் ஆண்ட்ராய்டு லைசன்ஸ். ஸோ ஒய் ப்ரெஸ் பண்ணணும், ஒய் ப்ரெஸ் பண்ணணும், ஒய் ப்ரெஸ் பண்ணுங்கள். அகெயின் 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 அகெயின். ஸோ திரும்பியும் வந்துட்டு ஃப்ளட்டர் டாக்டர்னு வந்துட்டு கொடுங்க. ஸோ இந்த ஸ்டெப் அப்போது என்ன ஆகும்னா எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு க்ரீன் டிக்காக இருக்கும். ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணலைன்னா பரவாயில்ல. ஓகே, ஸோ பட் ஆண்ட்ராய்டு டூல் செயின் வந்துட்டு நம்ம எல்லாமே செட் பண்ணிட்டோம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இல்லாமல் நம்ம ஆண்ட்ராய்ட் செட்டப் வந்துட்டு பண்ணிட்டோம். ஸோ நல்ல குவாலிட்டியான ஒரு யூஎஸ்பி கேபிளை வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். ஓகே, யூஎஸ்பி கேபிளால் நம்மளோட லேப்டாப்பையும் நம்மளோட மொபைலையும் வந்துட்டு கனெக்ட் பண்ணுங்கள். மொபைலை வந்துட்டு என்னால் விசிபிள் ஆக்க முடியாது. ஓகே, ஸோ தட் நான் உங்களுக்கு ஸ்டெப்ஸை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செட்டிங்ஸுக்கு போகணும்.
செட்டிங்ஸில் அபவுட் ஃபோன். ஓகே, அபவுட் ஃபோனுக்குள்ளே போயிட்டு பில்டு நம்பருன்ற ஒரு விஷயம் இருக்கும், இல்லை கர்னல் வேர்ஷன் ஏதாச்சும் ஒரு அந்த வேர்ஷன் நம்பர்ஸ் ரிலேட்டட். ஓகே, அதில் பில்டு நம்பர் இருந்தால் அந்த பில்டு நம்பரை 2-3 தடவை டேப் பண்ணுங்கள். ஓகே, 3 டைம்ஸ் ஆர் 4 டைம்ஸ் டேப் பண்ணும் போதே அதுவே வந்துட்டு நம்மளுக்கு ஷோ ஆகும். நீங்கள் வந்துட்டு டெவலப்பர் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு ஸ்டெப் இருக்குது, 2 ஸ்டெப் இருக்குது, அந்த மாதிரி. ஓகே, தென் இது ஷோ ஆனதுக்கு அப்புறமாவே என்ன பண்ணணும்னா உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் வந்துட்டு எனேபிள் ஆகிடும். செட்டிங்ஸில் வந்துட்டு திரும்ப டெவலப்பர் ஆப்ஷனை சர்ச் பண்ணுங்கள். ஓகே, ஸோ டெவலப்பர் ஆப்ஷன் வந்துட்டு உங்களுக்கு வந்துடும். அந்த டெவலப்பர் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிவிட்டு டெவலப்பர் ஆப்ஷனுன்ற ஒரு செட்டிங்ஸ்குள்ளே அந்த டெவலப்பர் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிவிட்டு அந்த டெவலப்பர் ஆப்ஷனுக்குள்ளே நிறைய லிஸ்ட் இருக்கும். அந்த ஒன் ஆஃப் த லிஸ்ட் வந்துட்டு யூஎஸ்பி டீபக்கிங். இந்த யூஎஸ்பி டீபக்கிங்கை எனேபிள் பண்ணிடணும். ஓகே, ஸோ யூஎஸ்பி டீபக்கிங்கை நீங்கள் எனேபிள் பண்ண உடனே வந்துட்டு உங்களோட லேப்டாப் கனெக்டில் இருக்குல்ல, அப்போ வந்துட்டு ஆர்எஸ்ஏ அல்காரதம் சம்திங் வந்துட்டு அத்தான்டிகேஷன் கேட்கும், என்கிரிப்ஷன் சம்மந்தப்பட்டது. ஏன்னா இங்கே இந்த விஎஸ் கோடில் வந்து டிஸ்பிளே ஆகிறதுக்காக. ஓகே, கம்ப்யூட்டர் ஆர்எஸ்ஏ ஃபிங்கர் பிரிண்ட். ஓகே, அதுக்கு வந்துட்டு அலோவ் கொடுத்துடணும். அலோவ் கொடுத்த கொஞ்சம் நிமிஷத்துலேயே வந்துட்டு இந்த டிவைசஸ், இந்த நோ டிவைஸில் நம்மளோட மொபைலும் வந்துட்டு ஒன் ஆஃப் தி டிவைஸாக வந்துட்டு ஆட் ஆகிடும் வித்தின் அ ஃபியூ மொமெண்ட்ஸில். ஓகே, ஸோ உங்களால் என்னோடய டிவைஸோட நேமை வந்துட்டு பார்க்க முடியும். ஓகே, ஸோ என்னோடய டிவைஸ் நேம் வந்துட்டு இங்கே வருது அண்ட் இங்கேயும் என்னோடய டிவைஸோட நேம் வந்துட்டு வந்துடுச்சு. ஓகே, ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைலில் வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு இன்ஸ்டால் ஆகிடும். ஓகே, தட் இஸ் அ ஸ்டெப். தென் இந்த மாதிரி தான் வந்துட்டு பண்ணணும். அண்ட் இந்த ஃபோனை எப்படி வந்துட்டு ஸ்க்ரீனுக்கு மிரர் பண்ணுறது, பிகாஸ் நான் ஒரு டீச்சிங் பண்ணுறேன்னா அந்த பர்டிகுலர் அவுட்கம்மை நீங்களும் பார்க்கணும். வெப்பில் பண்ணும்போது அது ஈஸியாக பார்க்க முடியும், பட் மொபைலில் பண்ணும்போது அதை மிரர் பண்ணி தான் காமிக்க முடியும். இல்லைனா ஆன்லைன் எமுலேட்டர்ஸ் வந்துட்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகும்போது நம்மளோட ஃபோனில் வந்துட்டு பெர்மிஷன் கேட்கும். ஓகே, இன்ஸ்டால் பண்ணலாமா வேணாமான்னு. அதுக்கு நீங்கள் கரெக்டாக வந்துட்டு அக்செப்ட் பண்ணிடணும். அந்த டைம் வந்துட்டு நீங்கள் டினை பண்ணிட்டீங்க, இல்லைனா அதை நீங்கள் கண்டுக்கலைன்னா இன்ஸ்டாலேஷன் இஸ் ஃபெயில்டு பை தி யூசர்னு வரும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ரன் பண்ணும் போது ரொம்ப டைம் எடுக்கும், அரௌண்ட் ஒரு 5 to 10 minutes. ஓகே, according to the devices. நல்ல கான்ஃபிகரேஷன் உள்ள லேப்டாப்பாக இருந்தால் it won't take much time. ஃபைனல் ஸ்டெப், ஏபிகே வந்துட்டு ஜெனரேட் ஆகிடுச்சு. இந்த ஏபிகே வந்துட்டு இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஓகே, இதுதான் ஃபைனல் ஸ்டெப். ஆல்ரைட், இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ என்ன சேஞ்சஸ் பண்ணாலுமே வந்துட்டு இமீடியட்டாக என்னோடய ஃபோனில் வந்துட்டு ஹாட் ரீலோட் மூலயமா வந்துட்டு வித்தின் அ மில்லி செகண்ட்ஸில் என்னால் பார்க்க முடியும். ஓகே, வெப்பில் வந்துட்டு அது கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் நம்மளோட மொபைலில் நம்ம ரன் பண்ணும் போது அது ரொம்ப மில்லி செகண்ட்ஸ் தான் எடுத்துக்கும், ரொம்ப டைம் எடுக்காது ஒரு சேஞ்சஸ்க்குமே. ஓகே, ஸோ தட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் பில்டிங் தி அப்ளிகேஷன் ஆன் மொபைல். ஓகே, ஸோ தட்ஸ் இட் கைஸ். நான் எமுலேட்டர்ஸ் வந்துட்டு எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இவ்வளோ தான் ஆண்ட்ராய்ட் செட்டப் வித்தவுட் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ. தேங்க்யூ. திஸ் இஸ் தி பேசிக் ஸ்டெப். ஓகேவா, ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்பை வந்துட்டு ஆண்ட்ராய்டு ஃபோனில் ரன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு ப்ராப்ளமுமே இருக்காது, இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எதுவுமே இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களுக்கு எல்லாமே கொடுத்துரும். எதுக்காக ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ நம்ம டவுன்லோட் பண்ணலைன்னா அது வந்துட்டு ஒரு ஹெவி டூல். ஓகே, ஸோ அக்கார்டிங் டு யுவர் டிவைஸ் யூ கேன் சூஸ் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ. Okay guys, so thank you so much for watching this content.